Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 561 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். சோஷியல் மீடியா ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். சோஷியல் மீடியா ஒருத்தங்களை பயங்கர உச்சகட்டத்துக்கும் கொண்டு போய் நிறுத்த முடியும். அதே சோஷியல் மீடியா ஒருத்தங்களுடைய வாழ்க்கையை அகல பாதாளத்திலையும் தள்ள முடியும். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிற விஷயம், பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா சோஷியல் மீடியானால ஒருத்தர் அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வெல், அந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருக்கு நடந்த துயரமான ஒரு நிகழ்வை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சஞ்சய் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு ரொம்ப ரீசெண்டாக தாங்க நடந்திருக்கு. ரொம்ப ரீசெண்டாக ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவுடைய முடிவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி அவர் வந்து வாழ்ந்து வராரு. அவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி. சென்னையில் தான் அவர் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ லோன்லியாக இருக்கிற காரணத்தினால இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த சோஷியல் மீடியாவில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறையா ப்ரொஃபைல்ஸை பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து லைக் போடுறது, வீடியோஸ் பார்க்குறது, இதே தான் இவருக்கு வந்து ஒரு வேலையாகவே இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவருக்கு உண்டான அந்த லைக் எல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இவருக்கு ஒட்டுமொத்தமாகவே இவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 5-6 பேர் தாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாள் செம்ம வெக்ஸ் ஆகிட்டார். என்னடா நம்மளும் வித்தியாசமாக வளைச்சு ஃபோட்டோ போடுறோம், ஒரு பையன் நம்மளை லைக் பண்ண மாட்டான், நம்ம அவ்வளோ கேவலமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி அவருடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. சரி, இருக்கிற ப்ரொஃபைல், கண்ணுக்கு படுற ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஒரு 100 பேரை ஃபாலோ பண்ணா நம்மள அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, இன் அ டேல கிட்டத்தட்ட ஒரு 1500 ப்ரொஃபைலை வந்து ஃபாலோ பண்றாருங்க. ஃபாலோ பண்றாரு, அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஃபாலோ இவருக்கு திரும்பி வர மாட்டேங்குது. யாரும் இவரை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. வெக்ஸ் ஆகி இவர் என்ன பண்றாருன்னா, நைட்டு ஒரு 1 மணிக்கு வந்து படுக்கிறாருங்க. படுத்து நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில திரும்பியும் எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம், நேற்று 1500 பேரை ஃபாலோ பண்ண, அட்லீஸ்ட் ஒரு 150 பேராக வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு நப்பாசையில் இவர் வந்து சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணுறாரு. இவருடைய இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் இவருக்கு ஒரே ஒரு ஃபாலோவர் தாங்க வந்திருக்காங்க. அந்த ஃபாலோவருடைய பேர் ராஜு. இவர் பார்க்குறாரு, அவருடைய ப்ரொஃபைலை போய் பார்க்குறாரு. ப்ரொஃபைலில் போய் பார்த்தா ராஜு வந்து செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறாப்புல, வித்தியாசமான ஃபோட்டோ போட்டிருக்காப்புல, கேமராவில் தான் எல்லா ஃபோட்டோவும் எடுத்திருக்காப்புல, ப்ளஸ் அவர் ரீல்ஸுமே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் செம்ம ஷாக் ஆகிட்டு, என்னப்பா இவ்வளோ நல்ல ப்ரொஃபைலாக இருக்குது, இவ்வளோ டேலண்டடாக பண்ணியிருக்காப்புல, இவருக்கே ஃபாலோவர்ஸ் இல்லையே, பரவாயில்ல அந்த மனுஷனாவது நம்மளுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கு வந்து ஒரு மெசேஜை ட்ரை பண்ணுறாரு. ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜை ட்ரை பண்ணுறாரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு வந்து ஒரு விதமான ஒரு சேட்டிங் வந்து போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நண்பர்களாக ஆயிடுறாங்க. அதாவது இவரும் லோன்லியாக இருக்காரு, அவரும் லோன்லியாக இருக்காரு. ராஜுக்கு வந்து அவங்க தாத்தா மட்டும் கூட இருக்காருங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிறாரு. ராஜு எந்த ஊரை சேர்ந்தவர்னு கேட்டிங்கன்னா பெங்களூரை சேர்ந்தவர். ஸோ இவங்க 2 பேரும் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 பேருக்கும் ஒத்து போகிற ஒரு விஷயம் இன்னொன்றும் இருக்குது. ஒன்று சோஷியல் மீடியா, இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சஞ்சயும் ரொம்ப பக்திமான். சாமி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ராஜுவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவருமே எல்லா கோயில்களுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறது, இந்த மாதிரி அவருடைய சோஷியல் மீடியா ஃபீடு ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. சரி, இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி மகா கும்பு இப்போ நடந்தது இல்லையா, மகா கும்பு மேலா வந்து நடந்தது இல்லை பிரயாகராஜில். ஸோ இவர் என்ன டிசைட் பண்ணியிருக்காருன்னா, மகா கும்புக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சஞ்சய் டிசைட் பண்ணியிருக்காரு. தனியாக போகிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும்.
போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நண்பர் இருக்கார் இல்லையா ராஜு, அவருக்கு வந்து கேட்குறாரு, இது மாதிரி மகா கும்புக்கு நான் போகலான்னு இருக்கேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நானும் வரேன், ஆனால் நான் வரும்போது நான் தனியாக வர முடியாது, என்னுடைய தாத்தாவையும் கூட்டிகிட்டு தான் வர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரி, மகா கும்புக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா பிளானையுமே வந்து போடுறாங்க. போட்டுட்டு இவர் சஞ்சய் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவருடைய வீட்டில் இருக்கிறாரு. இவருடைய வீட்டுக்கு ஒரே ஒருத்தவங்க மட்டும் வருவாங்களாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வேலை செய்வாங்க இல்லையா, ஸோ சமைச்சு வச்சுட்டு போகிறதுக்காக ஒரு அக்கா மட்டும் வருவாங்களாம். அவங்க வந்து டெய்லியும் சமைச்சு வச்சுட்டு போவாங்களாம். அதை தவிர்த்து இவருக்கு வேற எந்த ஒரு இன்ட்ராக்ஷனுமே கிடையாது. ஸோ ராஜுவுக்காக இவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஃபைனலாக வந்து ராஜு வர வேண்டிய நாளும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வராங்க. சென்னையிலேருந்து இவங்க பிரயாகராஜுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்படி தான் இவங்களுடைய பிளான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ராஜுவை பிக்கப் பண்ணுறதுக்காக இவர் ரயில்வே ஸ்டேஷனில் போகிறாருங்க. ரயில்வே ஸ்டேஷனில் ராஜு அண்ட் அவருடைய தாத்தா 2 பேருமே வந்து நடந்து வராங்க. ஃபோட்டோவில் பார்க்குறத விட ராஜு பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காரு. அடா பாவி, இவ்வளோ ஸ்மார்ட்டான பையனுக்கே ஃபாலோவர்ஸ் வரலையா, அப்போ நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இவருடைய மனசில் இவருக்கு வேறு விதமான திங்கிங் போயிட்டுருக்கு. சரி, ஃபாலோவர்ஸை விடுவோம், அட்லீஸ்ட் ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை போயிட்டு பார்த்த உடனே இவர் போய் கட்டி பிடிக்கிறாருங்க. ஆனால் அவர் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஃபோனில் பேசும்போதும் சரி, இன்ஸ்டாகிராம் மெசேஜஸில் சேட் பண்ணும்போதும் சரி, ரொம்ப நல்லா சேட் பண்ணிக்கிட்டு இருந்தவர், ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தவர், நேரில் போய் அவரை கட்டி பிடிக்கும் போது அவர் எதுவுமே ரியாக்ஷன் இல்லாமல் சைலண்டாக நின்றுக்கிட்டு இருந்தார். இவர் வந்து சஞ்சய் பேசிக்கிட்டே இருக்கார் ராஜு கிட்ட. ஆனால் ராஜு எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்டாக இருக்காப்புல. சரி, அவங்க தாத்தா கிட்டையாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட பேசுகிறாரு. தாத்தா அதுக்கு மேலே இவர் பேசும்போதே இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. என்னடா இது, ஃபோனில் இவ்வளோ நல்லா பேசுனாங்க, இப்போ நம்ம பேசவே மாட்டேங்கிறாங்களே, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசில் ஒரு டவுட் போய்கிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் எதுக்கு நம்ம வந்து கவலைப்படணும், நம்ம வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த சமைக்க வருவாங்களே அந்த அக்கா, அவங்க கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டும் அவங்க தாத்தாவும் வராங்க, கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக பண்ணி வச்சிருங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அவங்களும் வந்து சமைச்சு வச்சுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து எழுந்துக்கிறாங்க. சரி, அடுத்த நாள் காலையிலாவது பேசுவாங்க, ஏன்னா நேற்று நைட்டு வந்து அவங்க டிராவல் கலைப்பில் வந்து பேசாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க இல்லையா, கண்டிப்பாக பேசுவார் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு சைலன்ஸ். இவர் என்ன கேள்விகள் கேட்டாலுமே ஒன் வேர்ட் ஆன்சர், ஆமாம் இல்லை, இதை தவிர்த்து வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜு பேச மாட்டேங்கிறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து இவருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்னடா இது, இவனை வேற வந்து நம்ம பிரயாக்ராஜுக்கு போகும்போது வேறு கூப்பிட்டோம், நம்ம தனியாக போயிருந்தாலே நம்ம சந்தோஷமாக போயிருப்போம் போல இருக்குது, இவங்ககிட்ட பேசி ஒரு வார்த்தையை வாங்குறதுக்குள்ள நம்மளுக்கு உயிர் போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அவங்க வந்து சென்னையில் தான் இருக்கிறது. 2 நாள் கழிச்சு தான் இவங்க வந்து பிரயாகராஜுக்கு மகா கும்புக்கு கிளம்புறது. ஸோ 2 நாள் வந்து சென்னையை வந்து சுற்றி காட்டிருக்காரு, அங்கங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த சமைக்கிற அக்கா வருவாங்க இல்லையா, அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் என்னப்பா சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்களே, அவங்க விருந்தாளி தானே ராஜு அவங்க தாத்தா, அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க என்ன சமைக்கட்டும் அப்படின்றதுக்கு அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க 4 தடவை. இவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்குமே கொஞ்சம் வீடாக இருந்திருக்கு. அவங்க வந்து சஞ்சய் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா அந்த உங்கள் ஃப்ரெண்டும் அவங்க தாத்தாவும் வந்திருக்காங்களே, என்னப்பா அப்படி இருக்கிறாங்க, நான் எவ்வளோ கேட்டுக்கிட்டே இருக்கேன், எது கேட்டாலுமே பதில் சொல்லாமல் ரொம்பவும் சைலண்டாக இருக்காங்களேப்பா, என்ன அவங்களுக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னலாம் வந்து கேட்குறாங்க. இல்லைக்கா அவங்க கொஞ்சம் மூடி டைப் போல இருக்குது, அப்படி தான் இருக்காங்க, ஃபோனில் மட்டும் நல்லா பேசுகிறாங்க, இன்றைக்கே பேசுகிறான், ஆனால் நேரில் வந்தால் பேசவே மாட்டேங்கிறான், எனக்கே கடுப்பாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் இல்லையா, நல்லா கவனிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அவங்க கிட்ட வந்து சொல்கிறாரு. ஓகேப்பா நான் சமைச்சு வச்சுட்டேன், நான் கிளம்புறேன், அப்புறம் நீங்கள் எப்பப்பா கிளம்புறீங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா அடுத்த ஒரு 4-5 நாள் வந்து இருக்க மாட்டோம், 5 நாள் கழிச்சு நானே ஃபோன் பண்ணுறேங்க்கா, அதாவது வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அப்போ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய், ராஜு அண்ட் அவங்க தாத்தா 3 பேருமே பிரயாகராஜுக்கு வந்து கிளம்புறாங்க. ஒரு பழைய பையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒரே ஒரு பை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பழைய பையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பையை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து கிளம்புறாரு. ராஜுவும் அவருடைய தாத்தாவும் கிளம்புறாரு, சஞ்சயும் கிளம்புறாரு. ஸோ அங்கே போகிறாங்க. பிரயாகராஜுக்கு போயிட்டு அங்கே மகா கும்பு நடக்கும் இல்லையா மேலே, அந்த மகா கும்புக்கு பக்கத்தில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. அந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. அதாவது நார்மலாக ஒரு 500 ரூபாய் இருக்க வேண்டிய ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 ரூபா 12,000 ரூபா
அப்படின்ற வேலை. ஏன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் தானே. ஸோ அதிகமான கூட்டம் வருது, ரூம் கம்மியாக இருக்குன்றதுனால அங்கே ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் அவ்வளோ அளவுக்கு அதிகமாக ரெண்ட் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. சரி, வேறு வழியே இல்லாமல் 13,000 ரூபா கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் எடுக்கிறாங்க. அந்த ரூமில் இவங்க 3 பேருமே தங்குறாங்க. தங்கிட்டு குளிக்கிறாங்க. குளித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இவங்களுடைய வேல்யூபிள்ஸ், மொபைலு, அந்த மாதிரி வேல்யூபிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எல்லாமே அங்கே வச்சுட்டு வாங்க மகாகும்பில் போகலாம். மகாகும்புக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மகாகும்ப அந்த நதியில் வந்து போயிட்டு இவங்க முழுகுவாங்க. முழுகிட்டு இவங்க திரும்பி எழுந்து வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வரணும். ஸோ இப்படி தான் அவங்க வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் மகாகும்புக்கு போகிறாங்க. போனால் வழியெல்லாம் கூட்டம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இவர் பார்த்ததே கிடையாது. என்னடா இது, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நான் ஏதோ நார்மலான ஒரு மேலா மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு இவர் வந்து நடந்து போய்கிட்டு இருக்காருங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே சிரித்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் பக்தியோடு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜு அண்ட் தாத்தா மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக நடந்து போகிறாங்க. இவருக்குமே கடுப்பாக இருக்குது சஞ்சய்க்கு. என்னடா இது, இவனுங்க பேசவே மாட்டேங்கிறாங்க, 3-4 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயும் நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூடவே போகிறார். ஏதோ நாய்க்குட்டி கூட போகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கூட போய்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த மகாகும்ப அந்த நதி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு வந்து முழுகி எழுந்துக்கிறதுக்காக லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 3 பேரும் லைனில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவர், அதாவது சஞ்சயை வந்து ஒரு அகோரி பாபா தூரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த அகோரி பாபா வந்து இங்கே வா அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து கொடுக்குறாரு. சஞ்சய் வந்து அந்த பாபாவை பார்க்குறாரு. என்னடா இது, இவர் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒருவேளை அங்கே போனால் நம்மக்கிட்ட காசு உஷார் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி சஞ்சய் யோசிக்கிறாருங்க. இவர் போகலை. அதுக்கப்புறம் திரும்பி அந்த பாபா அப்படின்றாரு. இவர் சஞ்சய் பார்க்குறாரு. என்னடா இது, இன்னும் நம்மளை தான் கூப்பிட்றாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை கூப்பிட்றாரு. ராஜு, அங்கே பாரு, அந்த பாபா என்ன தான் கூப்பிட்றாரான்னு பார்த்து சொல்லு அப்படின்றப்பல ராஜு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு, அங்கே பாபாவே இல்லைடா, என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க, வாடா கம்முன்னு போயிட்டு முழுகிட்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னது, பாபாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா சஞ்சயோட கண்களுக்கு அந்த அகோரி பாபா தெரிகிறாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த அகோரி பாபா, டேய் இங்கே வரையா இல்லையா அப்படின்னு, இதராவ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவர் பார்க்குறாரு, என்னடா நம்மளை தான்டா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட நடந்து போகிறாருங்க. அகோரி பாபா கிட்ட நடந்து போயிட்டு இப்படி பார்க்குறாரு. பார்த்த உடனே, இந்தா இதை பிடி அப்படின்றாரு. என்னடா இது, கையில் என்னத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா அவர் கையை ஓப்பன் பண்ணுறாருங்க. கையை ஓப்பன் பண்ணால் அவருடைய கையில் வந்து ஒரு ருத்ராட்ச கொட்டை. ஸோ அந்த ருத்ராட்சத்தை கொடுத்து, இதை வச்சுக்கோ, நீ வச்சுக்கிட்டே தான் நீ நல்லா இருப்ப, வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ அப்படின்னு வந்து ஹிந்தியில் சொல்கிறாரு. சஞ்சய்க்கு வந்து ஒரு ஓட்ட ஹிந்தி எல்லாம் தெரியுங்க. அவர் வந்து நஹி பாபா நஹி பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நிறையா பேர் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக மாறு வேஷங்கள்லாம் வந்துட்டு நிறையா பக்தர்களை வந்து ஏமாத்துற மாதிரி கதைகள் எல்லாம் இவர் கேள்விப்பட்டிருக்காரு. கேள்விப்பட்டதுனால இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் உஷாராக வந்து இருக்காருங்க. அவர்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பிடிக்கிறியா இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எப்பா வேணாம், எனக்கு வேணாம் பாபா, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி வந்து நிற்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பாபா இருக்கார்ல, அகோரி பாபா, இவரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரும் திரும்பி 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 பார்க்குறாரு. அந்த அகோரி பாபா கடைசியாக வந்து ஒரு சிக்னலை கொடுக்குறாருங்க. இப்படின்ற ஒரு சிக்னலை கொடுத்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மாயமாக மறைஞ்சிடுறாரு. எங்கே போனார் எதுவுமே தெரில இவருக்கு. சஞ்சயும் பார்க்குறாரு, என்னடா இது, இந்த வந்தார், ருத்ராட்சத்தை காட்டினாரு, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா மறைஞ்சிட்டாரு, எங்கே மறைஞ்சாருன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாரு. பாபாவை காணோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்களும் வந்து போயிட்டு அந்த நதியில் முழுகுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தாத்தா போய் முழுகிறாருங்க. தாத்தா கையை பிடிச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ராஜுவும் போய் முழுகிறாரு. சஞ்சயும் பின்னாடியே வந்து போகிறாருங்க. 3 பேரும் வந்து நதியில் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு அந்த தாத்தா எப்படி நின்றுக்கிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ராஜுவோட கையை ஒரு கை பிடிச்சிருக்காரு, சஞ்சயோடைய கையை வந்து பிடிக்கிறாருங்க. இந்த ஷோல்டரில் இப்படி பிடிக்கிறாருங்க. பிடிச்ச உடனே செம்ம வலி. ஒரு தாத்தாவுக்கு எப்படி அவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு செம்ம ஷாக். ஏன்னா ஒரு கையை பிடிக்கிறது நார்மலாக இப்படி பிடிப்பாங்க வயதானவர்கள். ஆனால் அவர் பிடிச்சி அப்படியே கையை அமுத்தினா, அந்த எலும்பே நொறுங்கின மாதிரி அமுத்தினா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலி வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய்க்கு இருக்குங்க. ஐயோ அப்படின்றாரு. அப்புறம் 3 பேரும் அப்படியே முழுகிறாங்க. முழுகிட்ட உடனே தண்ணியில் முழுகும் போது நம்ம வந்து கண்ணை மூடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சஞ்சய் வந்து கண்ணை மூடுறாருங்க. தண்ணி
தண்ணிக்குள்ளேயே கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. சரி எப்படிதான் இருக்குது தண்ணிக்குள்ளே அந்த கிளீன்லினஸ்லாம் பார்க்கலாம். இவருக்கு கொஞ்சம் அந்த சுட்டித்தனம் ரொம்ப ஜாஸ்தி, அதாவது ஏதாவது சுட்டித்தனமாக வேலை பண்ணுறது இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா தண்ணிக்குள்ளே முழுகணுன்னா இவர் வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாருங்க. கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த பார்க்குறாருங்க. என்னன்னா அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, தாத்தா முழுகினார் இல்லையா, தாத்தாவுடைய ஃபேஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக வீங்கி போன மாதிரி, இவ்வளோ பெருசு வீங்கி போன மாதிரி, அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கி வெளியே வந்த மாதிரி, முடியெல்லாம் அப்படியே தண்ணியில் அப்படியே பறந்துக்கிட்டு அப்படியே சஞ்சயை பார்த்துக்கிட்டே அப்படி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை இவருடைய முகத்து பக்கத்தில் இங்கே வந்து பார்க்குறாருங்க. இங்கே பார்த்த உடனே அவர் அப்படியே எழுந்துக்கிறாரு. எழுந்து பார்த்தா அந்த தாத்தாவும் ராஜுவும் தூரத்தில், அதாவது அவங்க முழுகி எழுந்து வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா துண்டு எடுத்து துவைட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் பார்க்குற என்னடா இது தாத்தா அங்கே நிற்கிறாரு, அப்போது தண்ணிக்குள்ளே இருந்த தாத்தா யார் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு டவுட்டு. சரி இன்னொரு வாட்டி முழுகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இவர் வந்து முழுகிறாருங்க. முழுகுனா திரும்பியும் அதே ஒரு முகம் இவருடைய கண்களுக்கு முன்னாடி வந்து இங்கே நிற்குதுங்க. இவர் பயந்துட்டு அப்படியே எழுந்துட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த முதுகுலாம் தொடச்சிக்கிட்டு இருக்காரு துண்டில். என்னடா இது தண்ணிக்குள்ளே அந்த உருவத்தை பார்த்தோன்னே, அந்த தாத்தாவை பார்த்தோன்னே இப்போ தாத்தா அங்கே இருக்காரு, இது ஒன்றுமே புரியலையே எனக்கு, என்ன நடக்குதுங்கன்னு தெரியாமல் சரி 3வது தடவை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி 3வது தடவை அவர் வந்து தண்ணியில் முழுகிறாரு. சொன்னேன் இல்லையா, அவருக்கு வந்து இந்த மாதிரி சுட்டித்தனமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே இடத்துல டேஞ்சர் பயப்படுறாருன்னு தெரிஞ்ச 3வது தடவை முழுகி இருக்காருன்னா அவருடைய திங்கிங் எப்படி இருக்கும்னு பாருங்க. 3வது தடவை முழுகி அப்படி சுத்தி முத்தி பார்க்கறாரு. பார்த்தா தாத்தாவும் காணோம், தாத்தாவோட முகத்தையும் காணோம், இவர் மட்டும்தான் இருக்காரு. சரி ஏதோ ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கேன் நம்மளுக்கு, இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நம்ம வந்ததே கிடையாது, கூட்டத்துக்கு நடுவில் வந்ததுனால இந்த ஹாலுசினேஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சஞ்சய் நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே கிளம்பி வராரு. வெளியே கிளம்பி வந்து துண்டெல்லாம் வச்சு தொடச்சிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்க்குறாருங்க. சரி மகா கும்புக்கு ஒட்டுனபடி நிறைய அந்த மேலெல்லாம் போட்டிருப்பாங்க, அதாவது சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடைகளில் போயிட்டு பொருள்கள் எல்லாம் வாங்குவாங்க எல்லாருமே. ஸோ அந்த கடைகளை வாங்க தேவையில்ல, பொருள்கள்லாம் வாங்க தேவையில்ல, கடையை வந்து வேடிக்கை பார்க்கலாம், விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய், ராஜு, அவங்க தாத்தா 3 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ராஜுவும் அவங்க தாத்தாவும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நாங்கள் ரூமுக்கு போகிறோம், நீ வேணா சுற்றி கித்தி பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. சரி சஞ்சய்க்கும் யோசிக்கிறாரு, இவங்க கூட ஒரு 4 நாள் சுற்றிக்கிட்டு இருக்கேன், பேசவும் மாட்டேங்கிறாங்க, இவங்க கூட ரூமுக்கு போய் என்ன பண்ணுறது, சைலண்டாக உட்காரதுக்கு நம்ம இங்கே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போங்க நான் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கடையாக போய்கிட்டு இருக்காருங்க. பார்த்துட்டு இவருக்கு பிடிச்ச பொருள்கள், சாமி ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குது, அதெல்லாமே வாங்குறாரு. வாங்கிட்டு இவர் வெளியே வராரு. வெளியே வரும்போது இவர் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி ஓடி வராங்க, தப்பன்னு ஓடி வராங்க. அவங்கள பார்க்கறதுக்கு வந்து ஒரு 28-30 வயசு இருக்கிற ஒரு பெண்மணி, சாரி கட்டியிருக்காங்க, அழகா இருக்காங்க, அதாவது லட்சணமான ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லட்சணமான ஒரு முகம். இவரை நோக்கி ஓடி வராங்க. ஓடி வரும்போது இவர் பார்க்குறாரு, திரும்பி பார்க்குற வேற யாரும் இல்லை, இவர் மட்டும்தான் இருக்காரு. அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, ஓடி வந்து அப்படியே இவர் முன்னாடி நிற்கிறாங்க. நின்றுட்டு பெருமூச்சு வாங்குறாங்க. பெருமூச்சு வாங்கிட்டு இருமா தண்ணி வேணுமாம்மா, ஏமா ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியை எடுத்து கொடுக்குறாரு. அவங்க தண்ணியை குடிச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வச்சுக்கோ இது உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லேடி வந்து சொல்லுதுங்க. இதை பார்க்குறாரு, என்னதான் அந்த கையில் வச்சிருக்குன்னு பார்த்தா அந்த லேடியும் ஒரு ருத்ராட்சத்தை தான் வச்சிருக்குங்க. அவர் யோசிக்கிறாரு, என்னடா இது, அந்த அகோரி பாபாவும் இந்த ருத்ராட்சத்தை வந்து கொடுத்தாரு, அப்போ நம்ம எடுக்கல, இப்போ இந்த லேடியும் வந்திருக்காங்க, இவங்களுமே வந்து அந்த ருத்ராட்சத்தை தான் கொடுக்குறாங்க, எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இவர் வந்து இருக்காருங்க. எடுத்துக்கோ சொல்கிறேன்ல எடுத்துக்கோ அப்படின்றாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ருத்ராட்சத்தை எடுத்து கையில் வச்சுக்கிறாருங்க. கையில் வச்சுக்கிட்டு அந்த லேடியை அப்படி பார்க்குறாரு. அதாவது ருத்ராட்சத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் மேலே பார்க்குறாரு. பார்த்தா முன்னாடி நின்றுட்டு இருந்த லேடியை ஆளை காணோம், எங்கே போனாங்கன்னே தெரில. இவரும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. சஞ்சய் எங்கடா போனாங்கன்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில, ஆள் அடையாளமே இல்லை. இவர் கையில் பார்க்குறாரு. அந்த ருத்ராட்சத்தை பிடிச்ச உடனே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு ஃபீல், அதாவது ஒரு டிவைன் ஃபீல். ஒரு கோயிலுக்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து அந்த தெய்வீக ஃபீல் வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த ருத்ராட்சம் கையில் இருக்கும்போது இவருக்கு இருக்குங்க. இவர் என்ன பண்ணுறன்னா அந்த ருத்ராட்சத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவருடைய ரூமுக்கு வந்து திரும்பி போகிறாரு. திரும்பி போயிட்டு ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ரூமுக்குள்ளே என்டர் ஆனால் அந்த ராஜுவும் காணோம், அவங்க தாத்தாவையும் காணோம், அவங்க எடுத்துகிட்டு வந்த பேக்கையும் காணோம். என்னடா இது, ராஜுவும் காணோம் தாத்தாவும் காணோம், எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு ராஜுவோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாரு. ரிங் போய்கிட்டே இருக்குது. இவருடைய ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை.
ஒரு 2 மணி நேரம் இவர் அந்த ரூமில் வந்து வெயிட் பண்ணுறாருங்க. 2 மணி நேரமாக இவருக்கு கால் பண்ணுறாரு. அவங்க ரிங்கே போய்கிட்டே இருக்கு. அவர் எடுக்கவே இல்லை. 2 மணி நேரம் கழிச்சு ராஜுவோடைய ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப். என்னடா இது, ஃபோனை வேறு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இப்போ நான் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போகணுமா இல்லை இங்கே இருக்கணுமா, இவங்க இங்கேருந்து வருவாங்களா இல்லை போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இவர் அங்கேயே ஸ்டே பண்ணுறாருங்க. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவங்க வந்து வரல. சரி அவங்க கிளம்பிட்டாங்க போல இருக்கு, சொல்லாம கூட கிளம்பிட்டான், என்ன ஃப்ரெண்ட்ஷிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணான்னா ரூமை வெக்கேட் பண்ணிட்டு இவர் நம்மளுடைய ஊருக்கு, அதாவது சென்னைக்கு திரும்பி வராருங்க. திரும்பி வந்துட்டு இவருடைய வீட்டுடைய கதவை திறக்கிறாரு. வீட்டுடைய கதவை திறந்தா அப்படி ஒரு துர்நாற்றம், ஒரு மாதிரி பயங்கர ஒரு பொணவாடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாத்தம் இவருக்கு வந்து அடிக்குதுங்க. என்னடா இது இவ்வளோ நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து வைக்கிறாரு. திறந்து வச்சுட்டு சரி சாம்பிராணியெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணியெல்லாம் போடுறாரு. வீடு வந்து கொஞ்சம் குப்பையாக இருந்தது. இவர் வந்து பெருக்கி விடுறாருங்க. பெருக்கி விட்டுட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆஃபீஸ் டெஸ்க் மாதிரி இருக்குமாங்க, அந்த ஆஃபீஸ் டெஸ்கில் உட்காந்து இவர் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் டிவி ஆன் ஆகிற சவுண்ட் வந்து கேட்குது. ஏன்னா இது ஹாலில் டிவி ஆன் ஆகிற சவுண்ட் வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போய் பார்க்குறாரு. பார்த்தா உண்மையிலேயே டிவி வந்து ஆனாக இருக்குங்க. என்னடா இது நம்ம மட்டும்தான் இருக்கோம், எப்படா டிவி ஆன் ஆச்சு அப்படின்ற ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் ஹாலில் வந்து ஒரு இந்த புஷ்ஷிங் சேர் இருக்கு இல்லையா, உட்காந்து அப்படியே சர்றன்னு வீலில் சறுக்கிட்டே போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சேர் இவர் வந்து ஹாலில் போட்டு வச்சுருக்காருங்க. அந்த சேர் வந்து ஹாலுடைய கார்னரில் ஓரமாக இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர் சர்றன்னு வந்து அப்படியே அந்த டிவியை பார்த்தா ஒரு பர்சன் வந்து அந்த சேரில் உட்காந்து இப்படி டிவியை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அந்த சேர் வந்து இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இதே மாதிரி ஒரு செயல் யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜுவோடைய தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா சர்றன்னு அந்த சேரில் வருது, அப்படியே வந்து உட்காந்து டிவி பார்க்குறது, இது வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. இப்போது அந்த சேர் மட்டும் தனியாக நகர்ந்து வருது. இதை பார்த்த உடனே இவருக்கு செம பயமாயிருச்சு. ஐயோ என்னமோ நடக்குதுடா வீட்டில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த அகோரி பாபா சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஒரு லேடி ஓடி வந்தாங்களே, அவங்க சொன்னதும் இந்த ருத்ராட்சத்தை வச்சுக்கோ உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்களே, அவங்க ஒரு குடுகுடுன்னு ஓடி போய் அவருடைய பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. ருத்ராட்சம் இருந்ததுங்க. ருத்ராட்சத்தை கையில் எடுக்கிறாருங்க. இந்த மூமெண்ட் அவர் ருத்ராட்சத்தை கையில் எடுத்துட்டு இவர் ஹாலில் வந்து பார்க்குறாரு. ஹாலில் வந்து பார்த்தா சேர் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி இருந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் டிவியும் ஆஃப் ஆன நிலையில தான் இருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னும் போது டோர் வந்து நாக் ஆகுதுங்க. யாரா டோர் நாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அந்த மேடு குக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து வந்திருக்காங்க. அந்த அக்கா வந்திருக்காங்க. என்னக்கா அப்படின்னா, என்னப்பா நீ ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபோன் பண்ணவே இல்லை, நான் சும்மா தோராயமாக தான் வந்தேன், நீ வந்துட்டியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு பார்த்தா வந்துட்டப்பா, சமைச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா நான் சமைக்கலைக்கா இப்போ தான் வந்தேன் அப்படின்னா, சரிப்பா நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க சமைக்கிறாங்க. அவங்களுக்கு சமைக்கும் போதும் கூட ஒரு விதமான ஒரு துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னப்பா இது வீடெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா நான் எதுவுமே பண்ணல, என்னன்னு தெரில, நான் உள்ளே வரும்போதே இது மாதிரி பயங்கர நாத்தமாக இருந்தது, அதனால் சாம்பிராணியெல்லாம் போட்டு கதவு இதெல்லாம் திறந்து தான் வச்சுருந்தேன், ஆனாலும் அந்த லைட்டாக அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அவங்க சமைச்சு முடிச்சிடறாங்க. சரிப்பா நீ வந்து போயிட்டு குளிச்சுட்டு வருதுன்னா குளிச்சுட்டு வா, நான் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன்ப்பா, ரொம்ப டர்ட்டியா இருக்கு அப்படின்றாங்க. இவரும் போய் குளிக்கிறதுக்கு போயிடுறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே க்ளீன் பண்றாங்க, பெருக்குறாங்க. அந்த அக்கா வீடு பெருக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கர கதறல் சவுண்டு, அவங்களுடைய கதறல் சவுண்டு தான். இவர் குளிச்சுக்கிட்டு இருந்தவர் தடாபுடான்னு என்ன பண்ணுறாருன்னா துண்டை கட்டிட்டு அக்கா என்னாச்சு அப்படின்னு வெளியே ஓடி வந்து பார்க்குறாரு. அந்த அக்கா கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர், அந்த பிளாஸ்டிக் கவர் ஒன்று இருக்குங்க. அதை வச்சுட்டு அவங்க கத்துறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே விரலில் ஒரு மனிதனுடைய விரல் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பழைய முடி, அதாவது ஒரு வயதானவர்களுடைய முடியெல்லாம் கீழே கொட்டும் இல்லையா, ஒயிட் ஹேர்லாம், ஸோ அந்த முடியை வந்து அப்படியே பிச்சு போட்டு அதில் போட்டு வச்சிருக்கிறது வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. என்னக்கா இது, இவருக்கும் பயங்கர ஷாக், என்னக்கா இது என்னன்னு தெரியலையாக்கா அப்படின்னா, ஏன்பா இது வந்து இந்த முடி அந்த தாத்தா ஒருத்தர் வந்தார்ல அவரோட முடி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா அந்த தாத்தா முடி மாதிரியே இருக்குதுக்கா, அக்கா கையில் தொடாதீங்கக்கா கீழே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைக்கிறாரு. ஏன் கீழே வைக்கிறீங்க, தூக்கின்னு போய் குப்பை தொட்டியில் போடுங்கன்னு சொல்லி குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்துடுறாங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவர் திரும்பியும் வீட்டில் இருக்கிறது வந்து பார்க்குறாருங்க. பார்த்த உடனே பயந்து போன சஞ்சய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரி ஒருத்தர் இருக்காரு, அவர் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி காட்டுறாரு, வீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்ததுங்க, 2 பேர் வந்தாங்க அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் இருங்க ஒரு பூஜை ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணுறாங்க.
பூஜை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கிடைக்குதுங்க. என்னடா லெட்டர் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து பார்க்குறாரு. அதாவது அவங்க ரூமில் பீரோ ஒன்று இருக்குது, பீரோவுக்கு கீழே வந்து லெட்டர் கிழிந்து கிடக்குது. அதை எடுத்து படிக்கிறாங்க. படிக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமே தெரிஞ்சுது. அந்த லெட்டரில் எல்லாம் எழுதியிருந்தது அப்படின்னா, அந்த தாத்தாவோடைய பேர் வந்து ராமராஜ், ஓகேங்களா. அந்த ராமராஜோடைய தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இறந்து போயிட்டாரு. இவங்க 2 பேருமே ட்வின்ஸுங்க. ஸோ அந்த தம்பி மேலே பயங்கர அட்டாச்சு அந்த தாத்தா. ஸோ பிரயாகராஜ் வந்தாங்க இல்லையா, அந்த மகாகும்புக்கு வந்தாங்க இல்லையா, மகாகும்புக்கு வர்றதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து இறந்து போனார். அவருடைய பொருள் ஏதாவது இவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய இறந்து போன விரலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாரு. அவருடைய முடியை எடுத்துட்டு அந்த கவரில் போட்டு கட்டி வச்சிருக்காருங்க, கூடவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு விஷயத்த இவருடைய வீட்டில் விட்டுட்டு போயிட்டாருங்க. அந்த ஒரு இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு செம்ம ஷாக். ஐயோ, என்னடா இறந்து போனவங்களுடைய பொருளாடா, அவங்களுடைய முடியும் விரலமா இங்கே வச்சிருக்கான், பைத்தியக்காரங்களா இருப்பானுங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டுட்டு வீட்டில் வந்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணுற போது இவங்களுடைய வீட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டான நாய்ஸஸ் எல்லாமே கேட்டிருக்கு. பயங்கரமாக யாரோ கதற மாதிரி சவுண்டு. அதாவது வீட்டுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, ஆன்மா வந்து துடிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குதுங்க. அந்த சவுண்டு யாருக்குமே கேட்கல, வெறும் சஞ்சய்க்கு மட்டும் கேட்டிருக்கு. இவருக்கு புரிஞ்சுக்கிறாரு, இந்த ஆன்மா முழுக்க முழுக்க என்னதான் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ருத்ராட்சத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சிவனே சிவனே சிவனேன்னு சிவனை மட்டும் வேண்டிக்கிட்டே இருக்காருங்க. ஓம் நமக் சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு பயங்கர கொடுமைகளை வந்து அனுபவிக்கிறாரு. 10-15 நிமிஷத்தில் அப்படியே அந்த வீட்டில் ஒரு மயான அமைதி, பயங்கரமான ஒரு சைலன்ஸ். திரும்பவும் அந்த நாத்தம்லாம் போயிட்டு அந்த சாம்பிராணி புகையோடைய வாசமே வந்து பார்த்திங்கன்னா அப்போதாங்க வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு கொடுமைகளை அவர் அனுபவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கையில் அந்த ருத்ராட்சம் இருக்கு இல்லையா, அந்த ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிக்குதுங்க. அந்த ருத்ராட்சன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது 2 சைட்லேயும் வந்து லைட்டாக அந்த ஸ்டீல் பிளேட் மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து போட்டு தான் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டீல் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மின்னுது, டைமண்ட் எப்படி மின்னுமோ அந்த மாதிரி மின்னுதுங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்பவும் தெய்வீகம் அடைஞ்சிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ருத்ராட்சத்தை எப்பயுமே கூடயே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் வாங்கி அந்த ருத்ராட்சத்தை இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இவருக்கு எந்த விதமான ஒரு அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இவருடைய ஒரே ஒரு டவுட் என்னன்னா, அந்த ராஜுவும் தாத்தாவும் வந்தாங்க. தாத்தாவுக்கு அவருடைய தம்பியை ரொம்ப பிடிக்கும். இறந்து போனதுனால அவர் வந்து அவருடைய விஷயத்தெல்லாம் இவர் கூட ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விரலை கட் பண்ணி வச்சிருக்கிறது இதெல்லாம் வச்சாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் என்னுடைய வீட்டில் விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இவருடைய மனசுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஏன் மகா கும்பலர் இவர் போய் அந்த முழுகினார்ல, முழுகும் போது அந்த ஒரு பேய் மாதிரி ஒரு முகம், அந்த தாத்தாவுடைய முகம் வந்துச்சுன்னு சொன்னாலே, அது வந்து தாத்தாவுடைய முகம் கிடையாது, அவர் தம்பியுடைய முகம் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஏன் அந்த ஆன்மா இவரை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுது அப்படின்ற அந்த கேள்விக்கும் இவர்கிட்ட விட கிடையாது. ஆனால் இது வந்து நடந்தது ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வாக நடந்தது. ஆனால் இந்த நிகழ்வுலேருந்து நான் தப்பிச்சதே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய தெய்வீக சக்தி தான். அதாவது இவர் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு கோயிலில் சாமி கும்பிடுறது, ரொம்ப மனமுருகி சாமியை வேண்டுறது, சிவனை வேண்டுறது, அதுதான் இவரை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபைன், அதுவுமே ஒரு வாஸ்தவமான ஒரு விஷயம் தான். அந்த தெய்வீக சக்தி தான் உங்களை காப்பாத்துது அப்படின்னு சொல்லி நானும் சொல்றேன். இந்த ஒரு நிகழ்வில் எனக்குமே ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. எதுக்காக அவங்க வந்து ஆன்மாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே விடணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன? பட் என்ன மோட்டிவ் இருந்தாலும் அது வந்து சோஷியல் மீடியானால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மோட்டிவ் தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பயங்கர சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோவை பற்றின உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.